ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கி 3 கிலோ அரிசியில சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். வேற லெவல்ல பண்ண போறோம், வெறித்தனமா பண்ண போறோம். இன்னைக்கு அருமையா செய்ய போறோம், அட்டகாசமா செய்ய போறோம். வேற லெவல்ல இருக்குது. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். கண்ணீராக வருதுடா. முடி விட்டவே அவ்வளோ பெரிய பாடாக இருக்கு. ஐயோ கடவுளே, கண்ணெல்லாம் இருக்குது. மிளகா வெட்டினா கையெல்லாம் காந்துமாடா. கொஞ்சம் மிளகால தெரியாது. சிக்கன் செம்மையாக இருக்க போகுது. எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ஜம்மு இது போடு கழு வெரி தமிழ் நை விளாச போகிறோம். சிக்கன் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு கிட்டியா. மிகவும் சிக்கன் சாப்பிட அரிசி சாடி ஓடிட போகும். அரிசி போகல நான் அரிசி என்ன போத்தே. தேங்காய் எண்ணெய், பட்டை வகை, பெரிய உள்ளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மல்லி இலை, புதினா, தக்காளி, வத்தல் தூள். நாமஞ்சல் பொடி போடும்போது மட்டும் நீங்க எடுக்கிறீங்க. இதுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிச்சுட்டு உப்பு எரிப்பெல்லாம் பக்காவாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆஹா செம மனம். டேஸ்ட்டே அருமையாக இருக்குது. அப்போ டேஸ்ட்டு பார்த்தோம்ல. சுத்தமான தேங்காய் எண்ணெய், உள்ளி, நல்லா பொன் நிறத்துல நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்தாதான் அந்த பிரியாணி அது ஒரு செம்ம டேஸ்டா இருக்கும். அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வெங்காயத்தை அப்படியே பொரிச்சு எடுக்கும். அதை தேங்காய் மனம் வந்து வெங்காயம் செம்ம மனமா இருக்கு. அப்படியே வெங்காயத்தை அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் சாப்பிட முடியாத சுற்றுமே. சமய பொன் நிறத்துல வந்துட்டு நம்ம இந்த இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். தண்ணீர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி இலை, புதினா இலை. வாசனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த தண்ணியில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டனால ரொம்ப அருமையாக இருக்கு மனம். ஊற வச்ச அரிசி, சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு,
வேக வச்ச பாஸ்மதி ரைஸ். ரெட் ஆனியன், சுத்தமான பசு நெய், அப்படியே பார்க்கறது வேற லெவலில் இருக்கு. ஐயோ கடவுளே, அள்ளி சாப்பிடணும் போல இருக்க. பார்க்கும்போதே எச்சு ஊறுது. வெறித்தனமாக இருக்கும். இனி தம்மு போட போகிறோம். என்ன ஒரு 10 நிமிஷம் தம் போட்டால் தான் அது வேற லெவலில் டேஸ்ட் ஆக போகுது. வாங்க தம் போட போகலாம். இப்போ தம் போட்டுருக்கோம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா சுவையான தம் பிரியாணி ரெடி. தம் போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. இனி நம்ம இந்த தம்மை எடுத்துட்டு பிரியாணியை சாப்பிட போகிறோம். இன்னைக்கு சரி தூக்கு பார்ப்போம். அப்படியே பின்னாடி போடு. நல்ல தட்டி விட்றா. ரைஸை பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம இப்போ சாப்பிட்டு ருசிச்சிடலாம். ஏகப்பட்ட நேரம் ஆகிட்டு. நேரமே ஆரம்பிச்சு நாங்கள் எப்படியோ இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் லைட்டெல்லாம் கட்டி இன்றைக்கி எடுத்துருக்கு. அவ்வளோ இருட்டிட்டு நாங்கள் இன்றைக்கி வீடியோலாம் எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது வீடியோ. என்ன ஒன்று, டேஸ்ட்டும் வேறு லெவல், அடிக்க முடியாத டேஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த டேஸ்ட்டை. சிக்கன் சும்மா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. செம்மையாக இருக்குது சிக்கன். வேறு லெவல்.